வெல்கம் டு வேறு லெவல் கல்வி யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டு பைத்தான் ப்ரோக்ராம்ஸுடைய எக்ஸசைஸ் நம்பர் 3. இந்த ப்ரோக்ராமில் ஜென்ரேட் வேல்யூஸ் அண்ட் ரிமூவ் ஆட் நம்பர்ஸ்னு கொஷின் கொடுத்துருக்காங்க. இதோட எய்ம் என்னென்னா, ரைட் அ ப்ரோக்ராம் டு ஜென்ரேட் வேல்யூஸ் ஃப்ரம் 1 to 10 and then remove all odd numbers from the list. அதாவது 1லேருந்து 10 வரை நம்பரை ஜென்ரேட் பண்ணணும். ஜென்ரேட் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணணும், ரிமூவ் ஆல் ஆட் நம்பர்ஸ் அப்படின்றத இது பண்ணணும். ஸோ பைத்தான் ஐடிக்கு போங்க. ஐடிக்கு போயிட்டு ஃபைலில் போய் நியூ ஃபைல் அப்படின்னு க்ரியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடி வந்தது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கிடைச்சதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியது நம்பர் ஜென்ரேட் பண்ணணும். NUM நம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு, அது ஒரு லிஸ்ட்டுன்றதுனால ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் ஒன்று கொடுத்துக்கோங்க, ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் ஒன்று கொடுத்துக்கோங்க. சரி, கொடுத்து முடிச்சாச்சு. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அதுக்கு அந்த ஒன்றில் போய் வேல்யூ ஸ்டோர் பண்ணணும். வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்காக நாம் செய்ய வேண்டியது ஃபார் ஐ இன் ரேஞ்ச். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் எதுலேருந்து எது வரையும் ஸ்டோர் பண்ணணும்னா 1லேருந்து 10 வரையும் ஸ்டோர் பண்ணணும். அதனால் நாம் லிமிட் 11 கொடுக்கணும். 11 கொடுத்தா தான் கரெக்டாக அது வந்து 10ன்னு உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். சரி, இப்போ நம் 1ல் நாம் என்ன பண்ணணும்னா, நம் APPENT அப்பண்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் மூலமாக தான் நாம் அரேயில் அதாவது லிஸ்ட்டில் நம்மளுடைய வேல்யூவை கொடுக்க முடியும். ஸோ கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்போ நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, பிரிண்ட் பண்ணணும். PRINT பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து நம். இப்போ பிரிண்ட் நம்னு கொடுத்தா நமக்கு என்ன வரும் அப்படின்னா, 1லேருந்து 10 வரைக்கும் உள்ளது உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ 123.py அப்படின்னு வச்சுக்கிறேன், பைத்தான் ஃபைல் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இப்போது சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணியாச்சு. ரனில் போங்க. ரன் மாடியூலில் கொண்டு கொடுங்க, உங்களுக்கு ஆன்சர் வரும். இப்போ இதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னா, ஒரு செமிகோலன் ஒன்று வைக்கணும். ஓகே, சேவ் பண்ணிக்கோங்க. F5 ப்ரெஸ் பண்ணுங்கள். F5 ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10 கிடைக்குது. இதான் நம்ம ஜென்ரேட் பண்ண வேண்டிய லிஸ்ட்டு. கரெக்டாக நம்ம லிஸ்ட்டையும் என்ன பண்ணிட்டோம், ஜென்ரேட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஐடென்டிஃபிகேஷன் மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். என்னென்னு கொடுத்துக்கலாம்னா, த நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10 அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இப்போது இதை சேவ் பண்ணி F5 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வாட் வேல்யூ யூ கேன் கெட் த நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10 அப்படின்ற அந்த இது கிடச்சிடும். ஸோ இப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ரிமூவ் பண்ணணும். எதை ரிமூவ் பண்ணணும், ஆட் நம்பர்ஸை ரிமூவ் பண்ணணும். ஸோ ஆட் நம்பர்ஸ்க்கு ரிமூவ் பண்ணுறதுக்கான வேலை என்ன, ஸோ ஆட் நம்பர்ஸை தனியாக பிரிக்கணும். அதுக்காக நாம் இன்னொரு ஃபார் லூப் ஒன்று யூஸ் பண்ணுறோம். ஜேன்னு ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஜேன்ற வேரியபிள் எதுக்காக அப்படின்னா, அந்த ஆட் நம்பர்ஸை மட்டும் தனியாக பிரிக்கிறதுக்கு. ஸோ ஐயோடைய ரேஞ்ச் என்னென்னு கொடுக்குறோம்னா, எனுமரேட் ஆஃப் என்ன கொடுக்க போகிறோம்னா, எனுமரேட் ஆஃப் நம்மள என்ன வேல்யூ இருக்கோ அது எல்லாமே அரேயில் ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான அரேயை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் எனுமரேட் அப்படின்ற ஃபங்க்ஷன். டேரெக்டாகவே லிஸ்ட்டில் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது எனுமரேட்ன்ற ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ நாம் டெலிட் செக் பண்ணணும். என்னென்னு செக் பண்ணணும், ஐ லெஸ் தென் ஐ டிவைட் பை சிம்பிள், அதாவது மாடுலஸ் டிவிஷன். ஏன்னா நமக்கு ரிமைண்டர் வேணுன்றதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது இஸ் ஈக்குவல் டு 1. சரி, நமக்கு ரிமைண்டர் 1ன்னு கிடச்சா அது எல்லாமே ஆட் நம்பர். ஸோ இந்த இடத்துல ஒரு கோலன் வைக்கணும். வச்சுக்கோங்க. வச்சாச்சு. இப்போ நம்ம சொல்ல வேண்டியது என்ன, டெலிட் பண்ணணும். DEL எதை டெலிட் பண்ணணும், நம் ஆஃப் ஜேன்ற அந்த லிஸ்ட் எதுக்காகனா, ஆட் நம்பர்ஸை மட்டும் இது பண்ணுறதுக்காக நாம் க்ரியேட் பண்ணது. ஸோ க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நாம் செய்ய வேண்டியது எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டோம். எதை டெலிட் பண்ணிட்டோம், ஆட் நம்பர்ஸை ஃபுல்லாகவே டெலிட் பண்ணியாச்சு. இப்போ நாம் இதில் எழுத வேண்டியது ஆஃப்டர் ரிமூவிங் ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு எழுதுனா நம்மளோட வேலை முடிஞ்சு. AFTER ஆஃப்டர் ரிமூவிங் என்ன, ஆட் நம்பர்ஸ் NUMBERS. ஓகே, சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ரன் பண்ணுங்கள். F5 ப்ரெஸ் பண்ணிக்கலாமா, பண்ணுங்கள். பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குது,
ஆஃப்டர் ரிமூவிங் நம் ஒன்று நம்ம கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இங்கே நம்மன்னு தானே கொடுத்துருக்கோம். அதனால் இங்கே நம் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டேன், மாற்றிட்டு சேஞ்சும் பண்ணிவிட்டு சேவும் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேறு லெவல் கல்வி. இன்னும் அதிகமான ப்ரோக்ராம்ஸ் வந்து இன்னும் வரக்கூடிய வீடியோஸில் நாம் பார்க்கலாம். அதுவரையும் ஸ்டே டியூன் வித் வேறு லெவல் கல்வி யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.